லாஸ்ட்டாக கம்பேரிசன் பற்றி பேசி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு சில பேர் வந்து எப்படி ப்ரோ கம்பேர் பண்ணிக்காமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. யோ, நானே அதோடய விக்டிமு, நானே அந்த மாதிரி ஒரு ஆளுன்றதுனால தான் அதை பற்றி நான் பேசி போட்டிருந்தேன். நீங்கள் என்னென்னா எனக்கு என்னமோ அதை பற்றி நல்லா தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்குறீங்க. ஸோ சொல்லுவாங்க, இல்லை நம்ம ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம், இன்னொருத்தவங்க கொடுக்குறோன்னா அது வந்து அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் இல்லையா, அது வந்து நமக்கு நாமே கொடுத்துக்கிற அட்வைஸ்ன்ட்டு. ஸோ அந்த கதை தான் அது. ஸோ அது வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது இந்த கம்பேர் பண்ணிக்கிறது. ஸோ அதுக்கு காரணம் வந்து இந்த சொசைட்டியை தான் நம்ம சொல்லணும். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் சொசைட்டி எடுத்துகிட்டு வந்துடுறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். பட்டு வெயிட், ஒரு மேட்டர் வச்சுருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஒரு 6th ஸ்டாண்டர்ட் இல்லை 5th ஸ்டாண்டர்ட் அப்படி படிச்சுட்ருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஸோ திடீர்னு ஒரு எக்ஸாம்பிள் நம்மள மீறி நமக்கே தெரியாமல் வந்து நல்ல மார்க் எடுத்திருப்போம், ஒரு 90% அப்படின்ட்டு. ஸோ வந்து செம்ம சந்தோஷமாக இருப்போம். அன்றைக்கி வீட்டுக்கு போய் எப்படா மார்க் ஷீட்டை காட்டுவோன்ட்டு. ஸோ அதே சந்தோஷத்தோடு நம்ம வீட்டுக்கு போய் அந்த மார்க் ஷீட்டை காட்டணும்னு வச்சுக்கோங்க. அவங்க கேட்குற வார்த்தை, உன்னை விட யாராவது அவன் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக எடுத்திருக்காங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு. இப்படி இருந்த சந்தோஷம் ஒரே செகண்டில் முடிஞ்சு. என்னடா இது, நம்ம நல்ல மார்க் தான் எடுத்திருக்கோம், எதுக்கு தேவையில்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பற்றி கேட்குறாங்க அப்படின்னு இருக்கும். ஸோ அதுவே நம்ம ஃப்ரெண்டு எவனோ அதிகமாக எடுத்துருந்தான் வச்சுக்கோங்க, அவ்வளோதான், அவன் உன் கூட தானே சுற்றுறான், அவன் மட்டும் எப்படி அதிகமாக மார்க் எடுத்தான் அப்படின்வாங்க. நம்ம போன எக்ஸாமில் 60-50 எடுத்திருப்போம், அதுலேருந்து நம்ம 90 எடுத்திருப்போம். ஸோ நம்ம ஒரு 40% வந்து அதிகமாக தான் எடுத்திருக்கோம். சொல்லப்போனால் நம்ம வளர்ந்து தான் இருக்கோம். பட் வந்து நமக்கு அந்த சந்தோஷத்தை, நம்ம வளர்ச்சியோட சந்தோஷத்தை கவனிக்க இந்த சொசைட்டி நம்மளை அலோவ் பண்ணலை. எப்போவுமே நம்ம வந்து இன்னொருத்தவனோட குரோத்தை வச்சு தான் நம்ம எப்போவுமே நம்ம சொசைட்டி நம்ம வளர்ந்துட்டே இருந்ததுக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தோஷப்பட்ட உங்களை மாதிரி ஒருத்தவன் அதான் நீங்கள் தான். அவன் வந்து உங்களுக்குள்ளே தான் இருக்கான். பட் அவனை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு 25 வருஷம் வச்சு சப்பு 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 சப்புன்னு அடித்து அவனை அடித்து உள்ளே எங்கேயோ ஒரு மூலையில் போட்டிங்க. ஸோ இப்போ அவனை வந்து வா, திரும்பி வா அப்படின்னா எப்படி வருவான்? அடே, அவன் செத்துட்டான்டா அப்படின்ற நிலைமை கண்டிஷனில் அவன் இருக்கான். ஸோ அவன் வரணுன்னா கொஞ்சம் டைம் ஆகும். பட் வரமாட்டான்னு இல்லை, பட் வருவான். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கான ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்கணும், அதுக்கான டைம் நீங்கள் கொடுக்கணும், அதுக்கான சில எஃபர்ட்ஸ்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்துடுவான். அண்ட் இதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சொசைட்டி எப்படி இருந்துச்சு, ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம வந்து இப்போ இதை பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து 20 to 25 தான் இருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் ஆக போகிறவங்களா இருப்பீங்க. ஸோ நீங்களாம் வந்து இப்போ போன ஜென்ரேஷன் சொன்ன மாதிரி என் பிள்ளைய வந்து நான் துரும்பு கூட தொடாமல் வளர்ப்பேன் அப்படின்றதெல்லாம் தாண்டி, துரும்பு தொட்டால் வந்து ஆயில்மெண்ட் போட்டால் சரியாயிடும், ஒன்றும் ஒரு பிரச்சனை இருக்காது. அவனை மென்டலாகவும் அப்புறம் இந்த சொசைட்டி கொடுக்குற தேவையில்லாத கம்பேரிசன் மயிறு குப்பை இந்த மாதிரி விஷயத்தில் இருந்தோம் அவனை தள்ளி வச்சு அவனை மென்டலி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக வளர்த்திங்கன்னா அவன் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ஏன்னா நீ வரப்போகிற ஜென்ரேஷனில் அவன் மென்டலாக ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இந்த உலகத்தை சர்வை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். நல்லா இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. பை.